வணக்கங்க. ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு லெவலில் 10th +2ல் அதிக மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவார்ட்லாம் கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை போன வருஷம் வந்து ஆரம்பித்தார் அவர். அதாவது 10th +2ல் வந்து அதிக மார்க் வாங்கலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டு ஷால்லாம் போட்டு இன்சென்டிவ்லாம் கொடுத்தாரு. ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வைர நெக்லஸ் வந்து போட்டார். ஃபஸ்ட்டு அது வந்து விஜய் அவர்கள் நடிகராக பண்ணார். இப்போ வந்து இந்த வருஷம் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கட்சியோட தலைவராக செகண்ட் இயராக வந்து அது மாதிரி பண்ணுறாரு ஃபங்க்ஷன். அது ஒட்டு மொத்தமாக கூப்பிடாம என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டு பேட்சாக பிரிச்சுட்டாரு. 28th அன்னைக்கு வந்து ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதில் ஒவ்வொரு தொகுதியில இருந்து 21 டிஸ்ட்ரிக்ட்ல தொகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொகுதியிலேருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பிளேஸ் எடுத்தவங்கள அவங்க லிஸ்ட் எடுத்து அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்காரு. செகண்ட் பேட்ச் வந்து ஜூலை 3rd அன்னைக்கு அந்த அவார்டு எல்லாம் கொடுக்க போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க கூட வந்து அவங்க பேரண்ட்ஸு அப்புறம் பிரதர்ஸ் அவங்களாம் வந்தாங்க. இவர் அவங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர டிரான்ஸ்போர்ட் செலவுலேருந்து தங்க வைக்கிறதுலேருந்து சாப்பாடு மார்னிங் மத்தியானம் எல்லாம் வந்து சாப்பாடு எல்லா செலவையும் வந்து அவர் தான் ஏற்றுக்கிட்டாரு. அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வச்சார். எங்கே நடந்ததுன்னா திருவாரூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தான் நடந்ததுங்க. எல்லாம் வந்துட்டாங்க. காலையில் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிச்சு. இவர் கொஞ்சம் பிஃபோராகவே வந்துட்டார். சொன்னாங்க வந்து ஏற்பாடெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போனாருன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து இருந்துட்டாங்க. இவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு என்னென்னா வந்து அதாவது வந்து டாப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அதிக மார்க் வாங்க தமிழ்நாடு லெவலில் வந்து அதிகமாக மார்க் வாங்கினா ஒரு 9 பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து ஷால் போற்றி அவங்களுக்கு வந்து வைர கம்மலும் வைர மோதிரமும் கொடுத்தாரு ஒரு 9 பேருக்கு. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து 3 ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் எடுத்தவங்களுக்கு வந்து இது மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்து ஷால் போட்டு அவங்களுக்கு இன்சென்டிவாக பணம் கொடுத்து இது மாதிரி பண்ணார். ஒவ்வொன்றும் வந்து ஃபுல்லாக அவ்வளோ நேரம் வந்து காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் நடந்திருக்குங்க. இவர் ஃபுல்லாக நின்றுட்டே வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அவ்வளோ பொறுமையாக அவசரப்படாமல் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. நல்லா நடந்தது ஃபங்க்ஷனு. எல்லாருமே பசங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் பேசினாருன்னா பசங்களுக்குலாம் வந்து நல்லா கொஞ்சம் நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை 2-3 கருத்துக்களை தெளிவாக சொன்னார். அதில் என்னென்னா முதல்ல வந்து உங்கள் கெரியர் சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அது மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் எல்லாமே பார்ப்போம். அதில் இப்போ நிறையாவே இருக்கிறாங்க. ஸோ மற்ற இது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கும் வரதும் அரசியல் தலைவராக வரதும் உங்கள் கெரியரை சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னார். ஸோ அரசியலில் படித்தவங்க உங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் அது மாதிரி கூட தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்து நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நாட்டில் என்ன நடக்குது எப்படி நடக்குது சொல்லி நீங்கள் அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பேப்பரை டெய்லி பாருங்கள். அப்புறம் சோஷியல் மீடியாலேயும் வந்து என்னென்ன நியூஸ் வருது அதையும் பாருங்கள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லவங்களை கெட்டவங்களாம் காட்டுவாங்க, கெட்டவங்க நல்லவங்களாம் நல்ல நியூஸை கெட்டதாகவும் காட்டுவாங்க, மாற்றி காட்டுவாங்க. சில இடத்துல வந்து சிலர் வந்து மெயினாக அந்த நியூஸை போடுவாங்க. சில பேர் கடைசி பக்கத்தை கூட அந்த நியூஸ்லாம் வராது. இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து அந்த சில கட்சிகள் வந்து தப்பாக பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க. அதையும் எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் பொருத்தமான தலைவரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படி சொல்லி, இது வந்து நம்ம நாட்டுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை எடுக்கிறப்ப கூட ஒரு நல்லவங்களாக பார்த்து பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்க தானாக தானே அமையும் அப்படின்னு அதே பதில் சொல்லிட்டு ஆமாம் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இப்போ போதை மருந்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக போதை மருந்து கலாச்சாரம் எக்கச்சக்கமாக பரவி இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் சரியாக பண்ணலை, கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கலை, கவர்மெண்ட் வந்து சரியாகவே பண்ணலைன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி அரசியல் பேசுறதை விட்டுட்டு நம்மளே வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்போம், செல்ஃப் டிசிப்ளினாக இருப்போம். அது மாதிரி நம்ம பார்த்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் போகணும். ஏன்னா நானே ஒரு பேரண்ட்டாகவும் ஒரு கட்சியோட தலைவராகவும் எனக்கே வந்து அதை பயமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற பார்க்க. அதனால் அதை நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி பரீட்சையில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல மார்க் வாங்குறாங்க. சில பேர் நல்ல மார்க் வாங்க முடியலன்னு சொல்லி ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க. இல்லைன்னா வந்து தோல்வி வந்துச்சுன்னா ஃபெயில் ஆகிட்டோம்னா அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு டிசப்பாயின்மெண்ட்டே ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸாக நீங்கள் பார்க்கணும். வந்துருச்சேன்னு சொல்லிட்டு தோல்வி அடைஞ்சு சொல்லி அதுக்கு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது வந்து எப்போதுமே வந்து
வெற்றிக்கு முடிவே கிடையாது. அது வந்து தோல்வி வந்து இறுதி கிடையாது. ஸோ நீங்க வந்து 2மே பேலன்ஸ் பண்ணி பார்த்து வரணும்னு சொல்லி 2 விஷயம் நல்லாவே சொன்னாரு. சொல்லிட்டு நீங்க அப்படின்னு சொன்னாரு. அதேமாரி உங்க கரியர்ஸ் சூஸ் பண்றப்ப உங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் கிட்டலாம் நீங்க அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாருங்க. இது பேசி முடிச்சுட்டு வந்தோனே என்ன பண்ணாருன்னா, கீழ போய் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடுவுல தான் உட்கார்ந்தாரு. மெயினா எங்கன்னா நாங்குநேரிலேருந்து சின்னதுரைன்னு சொல்லி இந்த பையன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதி வெறியினால ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வீடு புகுந்து வெட்டி எல்லாம் பண்ணினாங்க. அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து அவன் வேற ஸ்கூலுக்கு வர முடியல. ஹாஸ்பிட்டலே போய் அவங்க கிளாஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவன் வந்து எக்ஸாம் எழுதி அது வந்து 469 வாங்கியிருக்கான் +2ல. ஸோ அந்த பையன் ரொம்ப அது மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த பையன். அந்த பையன் கண்டிப்பாக வரணும்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டு அந்த பையன் பக்கத்தில் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாரு. இது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணாரு. நல்லா பேசி ஒரு அதாவது சொல்கிறேன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷமாக தான் இருந்த வழி ஒரு அரசியல்வாதியாவோ பெரிய நடிகராவோ நமக்கு தெரியல. இது மாதிரி தான் நடந்து ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சதுங்க. முடிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அதுவும் இல்லாமல் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஷால் போடுறப்ப வரப்ப அவ்வளோ பொறுமை எப்படி நிற்க முடியும்னு தெரியல. அவரே தான் ஷாலை போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் கேள்வி பசங்களும் ஒவ்வொன்றும் கேட்குறாங்க. சில பேர் கவிதை படிக்கிறோன்றாங்க, சில பேசுகிறாங்க, அப்பா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சில பேர் இப்படி பண்ணுங்க அப்படி அதாவது கையை இப்படி ஹார்ட் ஷேப் பண்ணுங்கன்றாங்க, வேற மாதிரி ஷேப் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. எதுவும் கேட்டு கேட்டு அவ்வளோ பொறுமையாக எப்படி அவ்வளோ நேரம் பண்ண முடியும்னு தெரில. அவ்வளோவும் பண்ணார். ஒவ்வொருத்தரையாக வந்து பசங்களாம் சொல்கிறாங்க, இவங்க இப்போ என்ன பண்ணுறீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த ஊர் வரீங்க, நல்லா படிங்க அப்படிலாம் சொல்கிறாரு. ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு அவர் கூட தனியாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. சின்ன பசங்களாம் வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் இப்படிலாம் பண்ணார். ஒரு பொண்ணு கூட வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுங்க சொன்னப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாலிஷ்ட்டு அதை வந்து மறுத்துட்டாரு. இப்போ நிறையா பசங்க கூடலாம் வந்து ரொம்ப எல்லாம் அண்ணா அண்ணான்னு அப்படி பேசுகிறாங்க. அவரும் வந்து பார்த்தா நம்மளுக்கு பார்க்குறப்ப ஒரு சாதாரண மனுஷமாக தான் தெரியுறாரு. ஒரு பெரிய நடிகராக ஒன்றுமே தெரியவே இல்லை. சமயத்தில் வந்து அவர் கூட இருக்கிறாரு செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி புஷி ஆனந்த் கூட வந்து ஏதோ வர்றப்ப எல்லாரையும் சரி சரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படிங்க பண்ணுறப்ப கையை அப்படி காமிச்சிட்டு அப்படியே வந்து இருங்க அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரிலாம் எல்லாம் நடந்ததுங்க. அது முடிஞ்சது. ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருன்னு வச்சுங்களேன். இது என்னதான் நடந்தாலும் இதில் சில கிரிட்டிசிசம்லாம் உங்களுக்கு வரதான் செய்யும். அது எந்த நல்லது நடந்தாலும் சரி, ஒரு அரசியல் வந்துட்டா இல்லை அரசியல் கிடையாது, பொதுவாகவே பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே சின்ன விஷயம் நல்லது பண்ணாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, எல்லாமே தான் நடக்கும். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பவுன்சர்ஸ்லாம் வச்சுருந்தார். எப்படியுமே இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நிறைய வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பவுன்சர்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம கூட்டம் வருது போதுங்கிறப்ப நம்ம வந்து என்ன நடக்கும் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. கும்பலாக வந்துடலாம், மேலே விழலாம், கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பாடி கார்டு தேவை. ஸோ அதனால் ஒரு பவுன்சர்ஸ் வச்சுருந்தாரு. அதுக்கு ஒரு கமெண்ட். பவுன்சர்ஸ்லாம் வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வந்தாங்க பிறகு துபாயிலேருந்து. அது ஒரு எல்லோரும் மற்றவங்களாம் வந்து ஒரு கமெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா நடுவில் இவர் என்ன பண்ண 5 மினிட்ஸ் நம்ம சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டார். அது கூட வந்து இவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான்வெஜ்லாம் வச்சு சாப்பாடு, இவங்களுக்குலாம் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கமெண்ட். முக்கியமாக ஒன்று என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் என்ன பண்ணார், யூஸ்வலாக ஃபோட்டோ எடுக்கிறப்ப எல்லாருமே அவங்க பேரண்ட் ஒருத்தவங்க அந்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்க மேலே தோல் கை போட்டு தான் ஒரு போஸ் கொடுத்து என்னதான் எல்லாரும் அண்ணான்னு கூப்பிட்றப்ப ஒரு தங்கச்சி ஒரு நம்ம பொண்ணு அப்படின்னா பாசத்தில் போட்டு போஸ் எடுக்கிறாங்க. இது வந்து ஆப்வியஸாக இப்போ எல்லாமே நடக்காது. நம்மளே நல்லா பண்ணாலே தட்டி கொடுப்போம், ஓகே வெரி குட்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் பண்ணாங்க. இல்லை ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் இதை கூட சில பேர் தப்பாக அது எப்படி வந்து அதில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பொண்ணு போட்டு எடுக்கிறப்ப என்ன பண்ணுச்சு, அது வந்து கையை வந்து எடுத்து விட்டோன்னா கையை எடுத்து விட்டுருச்சு. அந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு எடுத்துட்டு கையை கோத்துக்குச்சு. இந்த பக்கம் ஒரு பொண்ணு இந்த பக்கம் கை கோத்துட்டு அப்படி போஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட கையை வச்சு ஹார்ட் ஷேப்பில் வைக்கணும்னு சொல்லி போஸ் கொடுத்தாங்க. அதுதான் நடந்தது. ஆனால் அதுக்குள்ளே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு தோல் மேலாம் கை போட்டு அதெல்லாம் நல்ல பழக்கமா, பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா தள்ளி தான் நிற்கணும், அவங்க அப்பாலாம் கூட பேச மாட்டாங்க, அப்படி இது எப்படி போஸ் கொடுக்குறது, இது நல்ல பழக்கமா அப்படின்னு கூட பேசுகிறாங்க. ஸோ நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் வந்து இப்படி பேச ஆரம்பிக்கிறது. அதில் கூட ஒருத்தர் வந்து பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதே வந்து இவங்கெல்லாம் வந்து அண்டர் 90 தான். ஸோ ஏன்னா 10th +2னா 18 வயசு கீழே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது கிடையாது, ஓட்டிங் இது கிடையாது. இதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு வந்து ஓட் போடலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் இதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டி லெவலில் ரேங்க் வாங்கின ஒரு 3 ரேங்க் வாங்கின ஒவ்வொரு இதுலேயும் வந்து எடுத்து அவங்களுக்கும் ப்ரைஸ் கொடுக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து ஓட் போடலாம் அவங்களாம். ஸோ அவங்க மூலிமா நம்மளுக்கு வந்து ஓட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் ஒருத்தர். அதை பேசுகிறோன்னே சில பேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் பேசான்னு சொல்லி கட் பண்ணி அமைச்சிருவாங்க. ஆனால் இது ஃபுல்லாக விஜய் கேட்டே இருந்துட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டார். இதை கூட வந்து உடனே என்ன சொல்கிறாங்க, ஓட்டுக்காக தான் வந்து எல்லாரையும் பிடிச்சி இது மாதிரி கொடுக்குறாரு, அவார்ட் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு என்னென்னா ஒருத்தர் நான் என்ன சொல்கிறேன், அரசியல் பற்றி நடந்ததுன்னா அதை பற்றி பேசுங்க, ஏதோ உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், எது வேணால் சொல்லலாம். அதே மாதிரி சினிமாவில் போட்டியா அதில் நீங்கள் பேசலாம், கமெண்ட் சொல்லலாம், என்ன வேணால் பேசலாம். அதை பற்றி ஆரோக்கியமான போட்டி. ஆனால் ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறான்னா அதில் கூட நீங்கள் அரசியலில் கலந்தோ மற்றதை பேசியோ பேசக்கூடாது, அது தப்பு. நல்லது பண்ணுற இடத்துல போய் பரவாயில்ல இந்த அளவு நல்லது பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஒரு நல்லது பண்ணால் ஓகே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடணும், இல்லை நீ கண்டுக்காமல் போயிடணும், அவ்வளோதான். அதை விட்டு அதுலேயும் கண்ணில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்குற மாதிரி என்னென்ன தப்பு கண்டுபிடிக்கலாம், என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறது என்ன வரைக்கும் அது சரியாக படலைங்க. அது ஒரு நாகரிகமும் கிடையாது. அது புரிஞ்சுங்களா? நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லை நம்ம பண்ணலையே அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல பொறாமையில் பேசுகிறாங்களே என்னவோ தெரியல. ஆனால் வந்து ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், அதுதான் இது உண்டு, அதான் வழக்கம். அதை விட்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது அதுவும் வழக்கம் தான். ஏதாவது பண்ணுறாங்களா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதை வந்து இந்த காலை விட்டுட்டு நம்ம பண்ணுறதை வந்து பண்ணிட்டே போயிருக்கணும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் உண்மையிலே பேசுகிறப்ப நேற்று வந்து ஒரு அரசியல்வாதியோட பாடி லாங்குவேஜ் எதுவுமே பார்த்தா ஒரு அரசியல்வாதி மேடை பேச்சில் அரசியல்வாதி பேசுகிற மாதிரியே தோணவே இல்லை. சாதாரண ஒரு மனுஷன், ஒரு எப்போதும் விஜய் எப்படி பேசுவாரோ சாதாரண மாறாமல் அப்படியே தான் இருக்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக வந்து நல்ல விஷயமாகவும் இருந்தது. அதனால் வந்து அது ஒன்றுங்க. அடுத்தாப்புல வந்து ஒரு பக்கத்துலேயே இருந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வெஜிடேரியன் போட்டு எப்படி வந்து நல்லா சமைச்சு ஒரு நல்லா ஹெல்த்தியாக சமைக்க சொல்லி பக்கத்துலேருந்து நல்லா சமைக்கணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஆர்டர் போட்டு பண்ணியிருக்கிற ஒரு 75 lakhs ஆச்சுன்னு சொல்கிறாங்க அந்த சமையலுக்கு மட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த சமையல் பண்ணுறவர் ஒரு இது வந்து யார்கிட்ட சொன்னாருன்னு தெரியல, அவரும் சொல்லியிருக்கிறாரு இதே மாதிரி தான் மதுரையில் தான் மாநாடு நடக்க போகுது, இந்த முதல் மாநாடு நடக்க போகுதுல மதுரையில் தான் நடக்க போகுது, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வருவாங்க, அதுக்கும் நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு அவர். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அது ஒரு விஷயம் ஒன்று லீக் ஆகிருக்கு. கோட் படம் முடிஞ்சோடனே ரிலீஸ் ஆனோடனே கோட் படம் ரிலீஸ் ஆனோடனே மாநாடு நடக்க போகுது, அப்போ வந்து நீங்கள் தான் சமைக்கணும், 10 லட்சம் பேர் வருவாங்க மாநாட்டுக்கு மதுரையில் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நியூஸ் வந்திருக்கு, அவ்வளோதாங்க. இதே மாதிரி இது அடுத்தாப்புல இன்னும் ஆவலாக இருக்குன்னா இவர் தடவை பண்ணுறதுனால அடுத்தாப்புல அரசியலுக்கு இவர் வந்துட்டு மக்களுக்கு என்ன நல்லா செய்ய போகிறான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நானும் வந்து ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுப்போம், வந்து அவர் என்ன செய்கிறாரு எப்படி செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.